விஜய் தொலைக்காட்சியில் பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 சீரியலில் கோமதி கதாபாத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தான் ஆக்ட்ரஸ் நிரோஷா அவர்கள். ஒரு பீரியடில் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆக்ட்ரஸாக இருந்தவங்க. ராம்கி அவர்களை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டக்குன்னு வந்து ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு இந்த ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில். இதை பற்றி வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்கக்குள்ள அதுதான் அப்போ வந்து இளம் ரத்தம் காதல் கண் மூடிருச்சு, டக்கு டக்குன்னு வந்து அப்படி 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 அப்படியே ஒரு முடிவு காதலில் கை கூடணுன்ற அந்த ஒரு இது தான் இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருமே நிரோஷான்ற என் பேரையே மறந்து கோமதி கோமதின்னு தான் எங்கே போனாலும் வந்து கூப்பிடுறாங்க. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் மாதிரி தான். அண்ட் இந்த ஒரு கதாபாத்திரம் வந்து எப்படின்னா, மகன் இருக்கு இல்லையா, நம்ம நாசர், சரண்யா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு படத்தில் வந்துட்டு சரண்யா கதாபாத்திரம் எப்படி வந்து ஜாலியாகவும் இருக்கணும், சீரியஸாகவும் இருக்கணும், அந்த ஒரு கதாபாத்திரம் மாதிரி வந்து அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி அதில் வந்துட்டு என்னை வந்து செலக்ட் பண்ணி போட்டது தான் இந்த கோமதி கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இந்த விஜய் டிவிலேயே வந்துட்டு ஒரு சீரியலில் மாமியாராகவும் அம்மாவாகவும் நெகட்டிவாக காமிக்காமல் பாசிட்டிவாகவே வந்து இருக்கிற ஒரு கதாபாத்திரம் என்னோடது தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? உங்களுக்கு கோமதி கதாபாத்திரம் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.